வணக்கம். நான் ரேணுகா ரெசிபி அண்ட் பிளாக்ஸ். நேற்றைய தினம் யூனிவர்சல் ஸ்பார்க் அசோசியேஷனோட என்ற ஸ்தாபனத்தோட அங்குரார்ப்பண விழா ஸ்ரீ ஐயப்பன் மண்டபத்தில் இடம்பெற்றது. அதன் போது எடுக்கப்பட்ட காட்சிகள் இந்த காணொளி தொகுப்பிலே தொகுத்துள்ளேன். இது எமது முதியோர், இளையவர்கள், சிறுவர்கள் எல்லாரையும் ஒன்றிணைத்து செல்லக்கூடிய ஒரு ஸ்தாபனமாக உருவெடுத்து மேலும் வளர்ச்சியடைந்து எமது சமுதாயத்துக்கும் நல்ல பல கருமங்களை செய்யக்கூடியதாக விளங்க வேண்டும் என வாழ்த்தி இந்த காணொளிக்குள் செல்வோம். பங்கு பெற்றவர் ஓவியா இலட்சியா துவாரகா. இந்த பெயரை பார்க்கின்ற அதாவது உலகம் பூராக பல்வேறு எல்லா மக்களும் போற்றுகின்ற ஒரு தெய்வம் இயேசுகிறான். அப்படிப்பட்ட சர்வ மதமாக இருந்தாலும் பல சர்வ உலகம் முழுவதுமாக பாராட்டப்படுகின்ற பிரார்த்திக்கின்ற அந்த தெய்வத்தினுடைய பிறந்த தினத்திலே இங்கு பிரகாசமாக யூனிவர்சல் ஸ்பார்க்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு உருவாகுவது சில இடங்களுக்கு முன்னால் 2009 இந்த ஆலயம் நீங்கள் இருக்கின்ற இந்த ஆலயம் தெரிய வருவதற்கும் இது ஒரு ஆன்மீக சக்தி வாய்ந்த ஒரு இடம் என்பது அப்படிப்பட்ட இடத்தில் அங்குரார்ப்பணமான மிக அற்புதம் சிறந்த ஒரு இடம். நீண்ட காலமாக ஐயப்பன் குடிகொண்டு சிறந்த இடம் இல்லை. பல இடங்களுக்கு முன்பாக 2010 இந்த கோயில் கும்பாபிஷேகமாக பிறகு இந்த பிச்சை பொருட்கள் ஐயா அவர்கள் இந்தியாவில் வந்து கும்பாபிஷேகத்தை நடத்தினார்.
எங்கே பார்த்தாலும் ஆலயம் துறக்கிறார்கள், எங்கே பார்த்தாலும் தானே. இந்தியாவில் இருந்திருக்கக்கூடிய அந்த ஐயா சொன்ன வந்து எனக்கு ஞாபகத்தில் இருந்தது என்னவென்றால், உலகம் பூராக தான் பிரயாணம் செய்திருக்கிறேன். எந்த ஒரு கிராமத்திலே மேற்கு நாடுகளில் சென்றிருந்தால் ஒரு 200 மீட்டருக்கு ஒரு தடவை தேவாலயம் சேர்ந்து எங்கள் மக்கள் மட்டும் ஆலயத்தில் தான் விமர்சிக்கின்றார்கள். இருந்தால் குழுக்களாக மக்கள் வந்து பிரார்த்தனைக்காக மக்களுக்கு இணைக்கின்ற போது ஒரு சன்னிதானம் உருவாகிறது போன்று இன்று இந்த நாட்டிலே கிட்டத்தட்ட 4-5 தசாப்தங்களாக வந்திருக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக இன்று அவருடைய வயதுகள் ஒதுக்கி செல்கின்ற போது அவர்களுக்கு உதவி புரிவதற்கு பல அமைப்புகள் உருவாக வேண்டும், பல குழுக்கள் உருவாக வேண்டும். அந்த வகையிலே அப்படி குழுக்களாக நாங்கள் இணைக்கின்ற போதுதான் ஒருவருக்கு ஒருவருடைய தேவைகளை உணர முடியும். சிறு குழுக்களில் தான் ஒருவருக்கு ஒரு உதவி புரியக்கூடியதாக இருக்கும். அந்த வகை இது போன்ற யூனிவர்சல் பார்க்ஸ் அசோசியேஷன் போன்ற அமைப்புகள் உருவாவது வரவேற்கத்தக்கது. இது சிறந்த சேவையை உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. முன்னாள் ரத்தன சங்கம் தலைவர் திரு சோமி சத்யா அவர்கள். பாருங்கள். நல்ல முயற்சி. எங்களோட சமூக பார்க்க இளைஞர்கள் மத்தியில் அதை உள்ள கொண்டு வரதுக்கு எப்படியான நிகழ்வுகள் தான் சரியான விஷயம். நிச்சயமாக இந்த கோயிலும் அதை செய்யுது. எங்களோட சமூக பொறுப்பு நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே உள்ள வளர்ந்த பிள்ளைகளை எங்களோட கலை கலாச்சாரங்களோட டபுள் பண்ணுறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். அந்த விதத்தில் இதை முன்னெடுத்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் தொடர்ந்து நன்றி. நன்றிகள். தூங்குடுதீவு பழைய மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் தம்பி சுகன் சாத்தனார் அவர்களுக்கு. தம்பி அவர்கள் குறிப்பிட்டது போல அருமையான இந்த நிகழ்வு, தம்பி திருச்செல்வன் குறிப்பிட்டது போல இன்றைய ஒரு நாள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இயேசு உயிர் தெளிந்த ஒரு புனிதமான நாளிலே இன்றைக்கெல்லாம் நாங்கள் கூடியிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் இதை ஆரம்பித்து வைத்த சகோதரி அவர்கள் மிகுந்த ஆளுமை மிக்கவர். அவர் ஆளுமை மட்டுமல்ல, அவருக்கு பக்கபலமாக அவருடைய உடன்பிறப்புகள் சகோதரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவருக்கு ஒரு அருமையான அரும்பெரும் ஆளுமை மிக்க ஒரு துணைவர் கிடைக்கப்பெற்றவர். அந்த ஆரம்பம் நிச்சயமாக அவருக்கு ஒரு நான் நினைக்கிறேன் முதலாவது ஆண்டிலே ஒரு பெரியதொரு மண்டபத்திலே இந்த நிகழ்வு நடைபெற வேண்டும் என்று அவரோடு கூறிக்கொண்டு, அது மட்டுமல்லாமல் அவருடைய தந்தையார் தாயகத்திலே சமூக சமய பணிகளில் தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தவர். அப்படியான ஒரு பின்புலத்திலே இருந்து வந்ததுதான் சகோதரி அவர்கள். எனவே இங்கே பார்க்கின்ற பொழுது ஆட்கள் குறைவாக இருந்தாலும் நிறைவான அந்த உள்ளங்கள் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, ஒரு பிரபல இசை அமைப்பாளர் கூட இந்த மண்டபத்திலே இருக்கிறார். ஒருவரை எடுத்து நில்லுங்கள். அருமையான இந்த மண்டபத்தில் இந்தியாவிலே போய் ஒரு பிரபல திரைப்பட இயக்குநராக பரிணமித்துக் கொண்ட அருமையான பாடகர் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். எனவே இந்த நிகழ்ச்சி சிறப்புற வேண்டும் என கனடா இலங்கை முன்னாள் மக்கள் சங்கத்தின் சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. வாரங்களை எச்சி அருமையாக செய்கிறார் எங்களுடைய உறவினர். தொடர்ந்து உறவினால் உங்களோடு ஆடாமல் ஆடுகிறே பாடாமல் பாடுகிறே ஆண்டவனை தேடுகிறேன். நான் ஆண்டவனை தேடுகிறேன்.
வலை வீசலாம் ஊரார்கள் என்னை பார்த்து விலை பேசலாம் விதியே உன் கை நீட்டி வெல்லலாம் அழகென்ற பொருள் வாங்க பல கூடலாம் அன்பென்ற மனமாங்க யார் கூடுவா ஆண்டவனை தேடுகிறேன் ஆடாமல் ஆடுகிறேன் ஆடாமல் பாடுகிறேன் ஆண்டவனை தேடுகிறேன் ஆண்டவனை தேடுகிறேன் நன்றி பாடுகிறது. அடுத்ததாக திருமதி சந்திரா ஒரு சின்ன ஸ்பீச். நான் சந்திரா ஆர்வம். நான் வந்து ஒரு சீனியர் சென்டர் வந்து ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸாக நடத்தி கொண்டு வரேன். ஸ்டார்ட் பண்ணது காரணம் எங்கள் அம்மா வந்து வெட்டரனாக வந்தவ 2 இயர்ஸ் ago. அவள் வந்து நான் தனியாக பார்த்து ஸோ டயர்டாக போன வழியாக இதனால வீட்டை வச்சு பார்க்கலாம் அப்படின்னு நடக்கிறாது. ஸோ இந்த வீடு வந்து மாடி படியாக நான் ஒரு இடத்தை எடுத்து எலிவேட்டர் எடுத்து நடத்தினேன். அம்மா passed away last year. ஸோ பார்த்தேன் அம்மா ஞாபகத்துக்காண்டி இந்த ஆர்கனைசேஷனை கண்டினியூ பண்ணுறாங்க. SDAG is Global Elders Having Center. We started in 2024. ஸோ நாங்கள் இப்போ ஒரு சீனியர்ஸ் அங்கே இருக்கிறோம், டேக் கேர் பண்ணுறோம். அதோட தான் நான் இதை கண்டினியூ பண்ணுவோம்னு இருக்கேன். அந்த சைட் அப்படி ஸோ So I'm helping all the community. I'm involved in multicultural community. AJAX இருக்குது, Presbyterian and Markham. So I'm passionately always helping people. And so I said, you know what, you're helping the community, so you should do this better for you, all the people. So I was doing only seniors, but I told her to do it because it's very important for our youth people, because they have two girls. Please, hello, this is Amma. So it's very important for the kids. What our parents are doing, listen to okay? I know most of you all on the phone is technology. So because you guys can use all the time technology, please do that. Muda music our life technology use பண்ணாங்க, especially iPad, laptop நான் only study பண்ணிருக்கோம். மற்றபடி ட்ரை பண்ணி brothers sisters ஓட ஓடி விளையாடி அப்படி செய்வோம். இன்னும் விளையாடி பண்ணுவோம். அந்த பேரண்ட்ஸ் நீங்கள் வந்து ராமாயணம் பார்க்கும்போது பிள்ளைகளை பார்க்க விடாதீங்கோ. வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நிறைய டேட்டர் நடக்குது. ஸோ நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணணும் என்ன இம்பார்ட்டன்ட். நீங்களும் வெளியாட இப்போ வந்து கேமராவில் வெளியாட ட்ரீயில் வந்து கேமரா வச்சு பார்க்குறாங்க. பார்த்துட்டு இப்போ பேரண்ட்ஸ் வழியாக போயினாங்க, இப்போ பார்த்து தான் கடவுளுக்காக விடணும். ஸோ மேக் ஷூர் நீங்களும் அவங்க பிள்ளைகளை பார்க்கணும். Most of the parents, I know you guys spend more time on the TV and drama and பிள்ளைகளை கவனிக்கிறீங்க. அது என்னென்ன உங்களுக்கு செய்யணும்னு தெரியாது. So in the advice for all the parents, please look after your kids. Very important. It's very any teenage kids from 14 to 18, that's the time we have to spend more time with them. When they are younger, under 6, it's okay. But under 6, they learn a lot. So they can learn 6 languages. And your parents want the community want the natural, don't do that. அப்படி சொல்ல வேண்டாம். பிள்ளைகள் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ண வேணும். அந்த 6 இயர்க்குள்ள they will learn a lot. ஸோ அப்போ தான் தெரியும் அதுக்கு அந்த டைம்ல டிசிப்ளினை வழியாக பழகி கொடுப்போம். சொல்லி தமிழில் அஞ்சலை விளையாடு அப்படி விளையாடுறது. ஸோ ஒரு பிள்ளை சரிவரைன்னு சொன்னால் அது காரணம் பேரண்ட்ஸ் தான். அடுத்தது பிள்ளைகள் வந்து என்ன விருப்பமோ அதை படிக்கணும். உங்களுக்கு படிக்க விருப்பம்னு சொன்னால் நீங்கள் படிக்கணும். என்னென்ன சேர்ந்து எனக்கு வந்து பாட்டு பாட விருப்பம்,
they told me, why don't you learn music? So I'm learning music. So today I'm going to sing first in the company. So I'm learning music and also I'm learning Urdu. So but in the Urdu, I tell the elders, நீங்க வந்து ஒரு நாள் உங்களோட பிள்ளையை நம்பி இருக்காதீங்க. நீங்க உங்களோட ஹெல்த்தை பார்க்கணும். உங்களோட ஆபத்தை வச்சு வந்து உங்களோட பேரண்ட்ஸை பிள்ளையை பார்க்கணும், பிள்ளையோட பேரண்ட்ஸ் பார்க்கணும். அப்படி இல்லை, உங்களோட நீங்களே பார்க்கணும். பிகாஸ் நான் வேலையே தண்ணிட்டோம்னா போயிட்டே தண்ணி தான் போகணும். ஸோ இடையில நான் மெட்டாவில் பார்க்க வேண்டாம். நீங்கள் ஹெல்த்தியாக இருக்க வேணும். இம்பார்ட்டன்ட் உங்களோட ஹெல்த். நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் உங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. சொல்லுங்க தமிழில் சிலர் சிந்தனைலாம் உண்டு. ஸோ இந்த அட்வைஸ் ஐ நோ நான் I don't need a lot of speeches, but please, everybody, you know, the parents take care of the kids, kids take care of the parents. That's only if you like it. Otherwise, but I know நீங்க ஒரு அம்மா பார்த்தா ஒரு பிள்ளைங்களை பார்க்கணும். நீங்க ஒரு அம்மா அப்பா பார்க்காட்டி ஒரு பிள்ளை. ஸோ end of the day, ஆனால் நான் வந்து எந்த பிள்ளைகளை பார்க்க மாட்டேன். நான் சூஸ் பண்ண அவியலுக்கு இருக்கிறது நான் பண்ணுவேன். நாங்கள் பார்ப்போம். ஸோ ஆனால் அவியல் பார்க்கணும்னா பார்ப்பேன். ஆனால் இப்போதைய இதில் வந்து எங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஓடி உழைச்சி பிள்ளைகளை கதறாக்காதீங்க. பிள்ளைகளுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் நீங்கள் அவியலை ட்ரை பண்ண புரியுங்க. நீங்களே 2 வேலைக்கு போய் காசை சேர்த்து வீட்டு கார் வண்டி கொடுத்தீங்க, வீட்டை வண்டி கொடுத்தீங்க. அவியலை கஷ்டப்பட விடுவோம். அவியலை கஷ்டப்பட விட்டால் தான் தெரியும். எந்த பிள்ளைக்கு நான் வந்து இன்னைக்கு கார் வண்டி கொடுக்கலாம், ஒன்று வண்டி கொடுக்கலாம். ஆனால் நான் அது கஷ்டத்தை டீச் பண்ணுறேன். ஏன்னா வெரி இம்பார்ட்டன்ட். இந்த நான் நாளைக்கு ஒரு இல்லாட்டி அவிய வாழுவோம். இன்னைக்கு எங்கள் மகன் 20 அவருக்கு வாழ தெரியும். Because I already told, from 6-year-old, I told her, I sent her to Montessori until age 9, I think age 13. But she can do everything, and she take care of her sister. So I always tell her, when I leave the house, you are the mom for your sister, and she take care of her. So kids are watching us. Whatever we do, they will do it. So you do good thing, they will do good thing. You do bad thing, they will do bad thing. So please, kids are watching you. So please, எல்லாரும் அவங்க நல்லதை தெரிஞ்சுக்கோ, நல்லது இருந்துக்கோ, நல்ல நாடு பிள்ளை நல்லா வாழணும். இங்கே வந்து கூட அவையில் ஒரு 8 hours வெளியில் கடத்த விடாதீங்க. ஹெல்த்தி லைஃப் இஸ் 7 to 8 hours. கட்டாய பேரண்ட்ஸ் நீங்கள் 2 வேலை செய்து 4 மணித்தியாலம் படுத்து நீங்கள் பட்டுறீங்க. ஸோ நீங்கள் அதை விட ஹெல்த்தை பாருங்கள். மற்றது ஸோ ஆக்டிவிட்டிஸ் செய்யுங்க. இந்த ஆர்கனைசேஷனால Darshini and Prabha, they will do a lot of events and programs to motivate the kids. I'm very proud of you. I saw your kids dance last time and very happy. So everybody happy, just be happy and healthy. நீங்களே உங்களோட இப்போ இன்று கூட நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் ரொம்ப நாளைக்கு ஒரு 50 minutes இல்லை I lost like 30 pounds because I take care of that body now because everybody have a lot of things. Everybody say I'm busy, but you know what? Important you. Today, if you are not here, nothing is going to happen. So please take care of your health and everybody be happy. அந்த நிகழ்விலே ஒரு அங்குரார்ப்பண நிகழ்விலே நாங்கள் கலந்து கொண்டதே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏனென்றால் இந்த ஜூனியர் ஸ்பார்க்ஸ் அசோசியேஷனுடைய இந்த ஆரம்ப விழாவிலே நாங்கள் பங்கு பெற்றிருப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இங்கே இருக்கின்றவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கின்ற வகையிலே இந்த நிகழ்வுகள் பாடல் போன்ற நிகழ்வுகளோடு நடைபெற்றிருக்கின்றது.
உண்மையிலே நான் இங்கே வந்த பொழுது என்னுடைய அருமை நண்பர் தீபன் அவர்களுடைய பிள்ளைகள் நடனமாடிக்கொண்டிருக்கிறதை பார்த்தேன். அவர்களுடைய ஒவ்வொரு இடத்திலும் தன்னுடைய தமிழினுடைய முன்னேற்றத்தையும் இச்சமூகத்திலே என்னுடைய கலை கலாச்சாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு உயரிய கடைப்பாடோடு என்னுடைய நண்பர் தீபன் அவருடைய துணைவியார் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வளர்த்திருப்பது உண்மையிலே ஒரு வியக்கத்தக்க ஒரு பெருமைக்கான ஒரு விஷயம். காண்பிக்கலாம். அந்த வகையிலே இந்த நிகழ்வு எதிர்காலத்திலே இங்கே இருக்கிறவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வழங்க வேண்டும். ஏனென்றால் என்னுடைய அருமை சகோதரி தர்சினி அவர்களுடைய நெறியாகையிலே இது ஆரம்பிக்கப்பட்டது. நடிகைன்னு சொல்வார்கள், எப்படியான நிகழ்ச்சியை செய்ய விடுமென்னா இந்த மாதிரி இனி எதிர்காலத்திலே ஒரு டூர் ஒன்று போகிற மாதிரி பஸ்ஸில் எல்லாரையும் அழைத்து கொண்டு போய் மகிழ்ச்சியாக பணிபுரியக்கூடிய ஒரு நிகழ்வாக இதை ஏற்பாடு செய்ய வேண்டும். உண்மையிலே வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. எப்படியான நிகழ்வு மூலம் எங்களுடைய மன அமைதி சார்ந்து கொள்வது. என்னுடைய பிரபாகர், நான் அசோசியேஷன் செக்ரட்டரி. நான் இதை ஆரம்பிச்சது அம்மா ஆட்கள், வயசு போன ஆட்கள் எல்லாரையும் நான் பார்க்கணுமெண்டு அதை மாதிரி தூக்கியும் ஒரு பாட்டு நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் நான் செய்யணுமெண்டு. இது எனது ஒரு சின்ன ஒரு ஆரம்பம் தான். இதை விட நாங்கள் போக போக இன்னும் பிரம்மாண்டமாக செய்வோம் என்று நான் நினைக்கிறேன். என்னோட சவால்கள் எனக்கு உண்மையாகவே எனக்கு சவால்கள் இருக்கிற ஒத்துழைப்பு இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் சொல்லணும். ஒரு எனது கணவர் மிகவும் அந்த ஒரு இது வந்து எனக்கு மனசுல உண்மையாக செய்தி நீங்க வயசு போனாங்க பார்க்குறீங்க. அப்ப நீங்க எங்க செய்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல என்னோட காலங்களையும் நீங்க செய்யலாம்னு சொல்லி உங்களுக்கு சந்திராக்காக நாங்கள் நன்றி சொல்றோம். அனைவருக்கும் நன்றி. போவாங்கன்னா சக்தியெல்லாம் வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸுகள் கண்ணன் தம்பி எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல கடவுள். தீபன், கண்ணன், சரியா, பிரவீனா, பாலு ஐயா அவளுடைய நல்ல பழக்கம். அப்பா மாதிரி உண்மையாவே கவிழேஷு மயூரண்ணா மாமி எல்லாருக்கும் மாலினி கண்ணன் சாமிகள் இதை நான் சாரி நான் உண்மையாவே என்னோட மோடி அக்கா பழக்கம். அவன் நல்லா பாட்டு பாடுவான். நான் கேட்டதுக்காக அந்த குளிருக்குள்ளே எனக்கு வந்துருக்கிறா கையோடி பாடாடி நான் சும்மா பார்த்து கொள்ளுதா அப்படின்னு அப்பாவுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி வணக்கம்.
நண்பர் அண்ணன் பிரபாகரனுக்கும் தர்ஷினி அக்காவுக்கும் முதல்ல நன்றி கூற விரும்புகிறேன். பிரபாகரனும் தர்ஷினி அக்காவும் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த பாடல் உருவாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பிரபாகரன் இந்த பாடல் வரிகளை எனக்கு கொண்டு வந்து தந்து என்னை நல்லா ஊக்கப்படுத்தி இதுக்கு நான் மெட்டு போட்டு அவர்கிட்ட காட்டி ஓகேயானது அவர் பாடலாசிரியர்கிட்ட காட்டி ஓகே பண்ணதுக்கு அப்புறம் பிறகு மியூசிக் பண்ணி இன்னைக்கு முதலாக எங்கள் ஆலயத்தில் இந்த நிகழ்ச்சியில் பாடுறேன். ஒரு 10 நாளில் அந்த பாட்டு ஒஃபிஷியலாக வரும். மீண்டும் பிரபாகரனுக்கும் தர்ஷனுக்கும் நன்றி. சிறப்பு என்னன்னா அந்த கண்டவரையும் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நாங்கெல்லாம் ஒன்றாக பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியிலே பதிவு பூரசப்படையில கூட பாடியிருக்கிறார். காமியெல்லாம் பாடியிருக்கிறார். நாம் அவரை பாட்டு பாடலை கூடதும் அவர் அந்த சற்று தாமதித்தது இப்போதான் அவருடைய பலம் தெரிகிறது. அந்த பாட்டை வைத்து அதை எடுத்துக்கொண்டு ஆயத்தம் செய்து இப்பொழுதுதான் தெரிந்தது. இந்த பாடல் உண்மையிலே பிள்ளையார் என்னோட கேட்டோடு போது பிள்ளையார் பாட்டு பொருத்தமாக இருக்கும். நன்றிகள். அருமை தம்பதிகளாக நன்றிகள். அவர்களுக்கு நன்றிகள்.